இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் குட் ஃப்ரைடே நல்வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எருசலேமில் சர்வலோகத்தின் பாவத்துக்காக அவர் மரித்த நாள். இந்த நாளை தான் குட் ஃப்ரைடே, அதாவது புனித வெள்ளி என்று உலகமே கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புனித வெள்ளி வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க, இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன். ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருப்பான்னு இயேசு சொல்றார். பாருங்க, தன் ஆடுகளுக்காக அவன் ஜீவனை கொடுப்பான். பாருங்க, இதை சொன்ன இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களுக்காக. யார் அந்த தன்னுடைய மக்கள் கேட்கிறீங்களா? நீங்களும் நானும் தாங்க. இந்த சர்வலோகத்தின் பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து அன்று சிலுவையில மரித்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னுடைய பாவங்களுக்காக அவர் ஒரு நாளும் மரிக்கவே இல்லை. பாருங்க, அவர் நியாயம் விசாரித்த ஏரோது பிலாத்து சொல்லுகிறாரு, இவனில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லையே என்று அவர் சொன்னதை நாம் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ அவர் மரித்தது தன்னுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கலைங்க, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் இந்த உலகத்துல வந்து அவர் மரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் எழுதியிருக்கிறார். பாருங்க, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஏசாயா தீர்க்கதரிசி இவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் பார்க்கிறோம். இவர் சொன்னார், ஒருவர் வருவார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்படுவார் என்று அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் எழுதியிருந்தாரு. அந்த வார்த்தையின்படியே இயேசு கிறிஸ்து பாருங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேம்ல சர்வலோகத்தின் பாவத்துக்காக அவர் மரித்தார். அதனால்தான் இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தேவனுடைய பிள்ளைங்களே, இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ தெய்வங்களை நாம் பார்க்கிறோம். அது நமக்காக பலிகளை கேட்கிற தெய்வங்களாய் இருக்கிறது. ஆனால் நமக்காக பலியான ஒரே ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, உங்கள் ஆத்துமாக்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.